10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 11.2 la 6th sum parunga. A random variable x has the following probability mass function. Okay, table அவங்களே கொடுத்துட்டாங்க. A random variable x has the following probability mass function. X அப்படிங்கிறது பாருங்க வேல்யூ 1 2 3 4 5. f of x என்ன கொடுத்துருக்காங்க k ஸ்கொயர்டு. ஓகே, அதேமாதிரி 2k ஸ்கொயர்டு 3k ஸ்கொயர்டு 2k 3k அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஃபஸ்ட்டு கொஷின் த வேல்யூ ஆஃப் k அப்படின்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் k, கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் என்ன கேட்குறாங்க? p ஆஃப் 2 less than or equal to x less than 5. ஓகே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப இங்கே எக்ஸ் வேல்யூ 2 அப்படிங்கிறத எடுத்துப்பீங்க. இங்கே பாருங்க எக்ஸ் லெஸ் தேன் 5, அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 5 கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் வேல்யூ 2ல் இருந்து 5 கிடையாது, 5க்கு முன்னாடி. அப்போ என்னென்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 2 வரும், 3 வரும், 4 வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல பி ஆஃப் 2 less than or equal to x less than 5 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. சரியா? தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பி ஆஃப் 3 லெஸ் தேன் எக்ஸ் அப்படின்னு இதுக்கான வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இது சொல்யூஷன் பாருங்கள். கிவன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதுக்கான டேபிள் தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ கிவனில் கொடுத்துக்கூடிய இந்த சம் என்ன அப்படின்னா ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிவன்லேயே கொடுத்துக்கூடிய ரிசல்ட். ஓகே, சொல்யூஷன் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிசல்ட் தெரியும். என்னென்னு அதில் வரக்கூடிய ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிச்சுப்போம், ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா. அதில் வரக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஓகே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கேஸு. சரியா? ரைட், இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். எப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த இதை கொடுத்துட்டு உனக்கு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்த இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ இம்ப்ளைஸ் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? கே ஸ்கொயர்டு. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கே ஸ்கொயர்டு 2k ஸ்கொயர்டு, இங்கே 3k ஸ்கொயர்டு, இங்கே 2k, இங்கே 3k, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தட்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1 அப்படிங்கிறது ரிசல்ட். சரியா? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், அது ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்கள்? கே ஸ்கொயர்டு ப்ளஸ் 2k ஸ்கொயர்டு ப்ளஸ் 3k ஸ்கொயர்டு ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் கே ஸ்கொயர்டு எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கும். அப்போ இது கே ஸ்கொயர்டு, இது 2k ஸ்கொயர்டு, இது 3k ஸ்கொயர்டு. அப்போ 3 + 2 5 + 1 6k ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே 2k இங்கே 3k, இது ரெண்டும் k ரெண்டு ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும்? 5k. இந்த 1 இருக்கு இல்லையா, 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. என்ன கிடைக்கும்? -1 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 6k ஸ்கொயர்டு ப்ளஸ் 5k -1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கேஸ் கிடைக்குது. ஓகே, ரைட், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்துருச்சு. இதை சால்வ் பண்ணுறோம். கே ஸ்கொயர்டுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நம்பர் இருக்குது, 6ன்னு நம்பர் இருக்குது. அப்போ இந்த 6ஐயும் இங்கே வரக்கூடிய கான்ஸ்டன்ட் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் கேவோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது உனக்கு? 5 அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ என்ன வருது? 6 -1 அப்படிங்கிறது. பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -6 வருதா? இரண்டையும் ஆட் பண்ணுங்கள், 5 அப்படிங்கிற கேஸ் கிடைக்குதா? ரைட், அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? இங்கே 6 -1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட், கே ஸ்கொயர் முன்னாடி 6 இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணி இங்கே வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன செய்யணும்? 6ஆல் டிவைட் பண்ணு. 6/6 என்ன ஆடு? 1. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா k+1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு கிடைக்குது. இங்கே 1 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ k+1 ஒரு ஃபேக்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே
என்ன வந்திருக்கு -1. -1 6ஆல் டிவைட் பண்ணால் -1/6 அப்படின்னு. ஓகே, அப்போ -1/6 எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுவீங்களா? அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸுக்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? k+1 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதில் k+1 ஈக்குவல் டு 0 ஆர் 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவியா? ab ஈக்குவல் டு 0னா ஒன்று a ஈக்குவல் டு 0 ஆர் b ஈக்குவல் டு 0. அதுபடி k+1 ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். சப்போஸ் k+1 ஈக்குவல் டு 0, அப்போ கேவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா +1 எந்த வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? -1. அப்போ k ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? -1 அப்படின்னு கிடைக்குது. இதில் பாருங்கள் 6k - 1 ஈக்குவல் டு 0. இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? +1. அப்போ 6k ஈக்குவல் டு 1. அப்போ k ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 1/6 அப்படின்னு கிடைக்குது. அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா -1 இருக்குது, 1/6 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, பட் இந்த k ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஹியர் k ஈக்குவல் டு -1 இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், f ஆஃப் x ஈக்குவல் டு 4ங்கிறப்ப f ஆஃப் xல 2kன்னு வந்திருக்கா. அதேமாதிரி x ஈக்குவல் டு 5ங்கிறப்ப f ஆஃப் x என்னது 3k அப்படிங்குது. இப்போ இந்த இடத்துல கேவுக்கு பதிலாக நீங்கள் -1 போடுங்க, என்ன கிடைக்கும் உனக்கு? -2 -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ f ஆஃப் xோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா நெகட்டிவில் வந்து நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப f ஆஃப் x கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரணுங்கிறது கண்டிஷன். அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். கிவனில் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ கண்டிப்பாக நெகட்டிவில் உங்களுக்கு வராது. அப்போ k ஈக்குவல் டு -1 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே என்ன ஆகிடும்? இந்த ரெண்டு f ஆஃப் x ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதும் x ஈக்குவல் டு 5க்கும் உரிய அந்த f ஆஃப் xோட வேல்யூ என்ன வந்துடும்? நெகட்டிவ் வந்துடும். அதனால் k ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன் k ஈக்குவல் டு -1 இஸ் நாட் பாசிபிள் சொன்னோன்னா இந்த ரெண்டு வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நெகட்டிவில் வந்துடும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா f ஆஃப் xோட வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் கண்டிஷனே. ஓகே, அப்போ இது ரெண்டு நெகட்டிவில் வரும். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா k ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நெகட்டிவில் வரும், அப்படி வரக்கூடாதுங்கிறது கண்டிஷன். சரியா? ரைட். அடுத்து அப்போ கண்டிப்பாக எனக்கு -1 பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ k வேல்யூ என்ன மட்டும் தான் இருக்கும்? 1/6 மட்டும் தான் இருக்கும். அப்போ therefore k ஈக்குவல் டு 1/6 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஓகே, ரைட். அடுத்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 அப்படின்னு இது உனக்கு கிவன்லேயே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வரக்கூடிய கேக்கு பதிலாக என்ன செய்றீங்க அப்படின்னா 1/6 கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்க இல்லையா? அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் சொல்கிறேன். x ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படிங்கிறது. சரியா? f ஆஃப் x பாருங்கள் k², k வேல்யூ 1/6. அப்போ k² என்ன கிடைக்கும்? 1/36 அப்படின்னு. சரியா? ரைட். அடுத்து 2k², 2 இன்ட்டு k² வேல்யூ என்ன கிடைக்குது? 1/36. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணு 2 இன்ட்டு 1/36னா 2/36 அப்படின்னு. ரைட்டா? அடுத்து பாருங்கள் 3k², 3 இன்ட்டு k² வேல்யூ என்னன்னு தெரியும்? 1/36 மல்டிப்ளை பண்ணால் 3/36 அப்படின்னு. ஓகே, ரைட். அடுத்து 2k, ஓகே கேவோட வேல்யூ 1/6 மல்டிப்ளை பண்ண 2 இன்ட்டு 1/6னா 2/6 அப்படின்னு. அடுத்து 3kங்கிறப்ப 3 இன்ட்டு 1/6 போடு, அப்போ என்ன கிடைக்கும்? 3/6 அப்படின்னு. கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட் சொல்லியிருக்கிறேன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதை கண்டுபிடிச்சாச்சு. கேவோட வேல்யூ 1/6ன்னு சொல்லியாச்சு. அதை வச்சு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி வரும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? இது ஏன் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்களே, அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான அந்த டேபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். P ஆஃப் 2 less than or equal to x less than 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன எடுத்துக்கும் பாருங்கள். 2ல் இருந்து 2 வரும், ஏன்னா ஈக்குவல் டு வந்திருக்கு 2 வரும். அதே சமயம் 5க்கு முன்னாடி வரைக்கும் 5 வராது, ஈக்குவல் டு இல்லை, அதனால் 5 வராது. அப்போ 2ல் இருந்து 5 கிடையாது, 5க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ என்னென்ன வரும்? P ஆஃப் x ஈக்குவல் டு 2 ப்ளஸ் P ஆஃப் x ஈக்குவல் டு 3 ப்ளஸ் P ஆஃப் x ஈக்குவல் டு 4. இது 3 தானே வரும் உங்களுக்கு. ரைட்டு. P ஆஃப் x ஈக்குவல் டு 2ங்கிறப்ப x ஈக்குவல் டு 2ங்கிறப்ப f ஆஃப் x வேல்யூ 2k². அப்போ 2k² ப்ளஸ் x ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்ப சம்மில் பாருங்கள் f ஆஃப் x என்ன உங்களுக்கு 3k². அப்போ ப்ளஸ் 3k² ப்ளஸ் x ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறப்ப என்ன வந்திருக்குது? 2k அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ப்ளஸ் 2k அப்படிங்கிறது. ஓகே, இல்லை k² எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2k² ப்ளஸ் 3k² ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5k² ப்ளஸ் 2k. ஓகேவா? ரைட்டு. 5 இன்ட்டு k², k வேல்யூ 1/6, k² அப்படின்னா 1/36 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 5/36 அப்படின்னு. ப்ளஸ் 2 இன்ட்டு கேவோட வேல்யூ 1/6. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 2/6 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா உங்களுக்கு?
ரைட். அப்போ 5/36 ப்ளஸ் 2/6ன்னு வருதா? எல்சிஎம் எடுக்கிறேன். எதை எடுக்கிறேன்? 36 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகே, அப்போ 36 எடுத்தால் இந்த 5 அப்படியே வரும். இது எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்? 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ மேலே 2ஐயும் 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும். 2 6 ஆர் 12. அப்போ 36 எல்சிஎம் எடுக்கிறப்ப 5, இந்த 2 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. 5 + 12 வரும். 5 + 12 வேல்யூ 17. டிவைடு பை இங்கே வரக்கூடிய டினாமினேட்டர் 36. அப்போ 17 டிவைடு பை 36 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தேர்டு சம். தேர்ட் என்ன கேட்குறாங்க? P ஆஃப் 3 less than x. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே முன்னாடி ஃபஸ்ட்டு நம்பர் அப்புறம் எக்ஸ் இப்படி வந்துச்சுனாவே நீ கரெக்டாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. எப்படி எழுதிக்கிற அப்படின்னா P ஆஃப் 3 less than x. எக்ஸையும் முன்னாடி நம்பர் இந்த சைடு கொண்டு வர மாதிரி எழுது. அப்படி வரப்போ இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய ஈக்குவாலிட்டி என்ன ஆகும்? இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்? உனக்கு சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? 3 less than x. இந்த எக்ஸையும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுற அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகும்? உனக்கு சேஞ்ச் ஆகும். அதான் இங்கே போட்டிருக்கேன். P ஆஃப் x greater than 3. கரெக்டானு பாருங்கள். 3 less than x. அப்போ அப்படியே சேஞ்ச் பண்ண ஆக்சுவலாக இதிலே பார்த்தீங்கன்னா 3 less than x அப்படிங்குது. அப்போ எக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸு 3ஐ விட பெருசு அப்படிதான மீனிங். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸு 3ஐ விட பெருசு. அப்போ இரண்டையும் மாற்றுறப்ப என்ன கிடைக்கும்? P ஆஃப் x greater than 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு என்ன? 3 கிடையாது, 3க்கு மேலே. அப்போ 3க்கு மேலே அப்படிங்கிறப்ப என்னென்ன வேல்யூ வருது? 4 வருது, 5 வருது. சம்மில் பாருங்கள், 4 5. அப்போ P ஆஃப் x = 4 ப்ளஸ் P ஆஃப் x = 5 அப்படின்னு போட்டாச்சு. ரைட்டா? P ஆஃப் x greater than 3. ஓகே, அப்போ x greater than 3னா P ஆஃப் x = 4 ப்ளஸ் P ஆஃப் x = 5 அப்படிங்கிறது. ஓகே, x = 4 அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன கிடச்சிருக்குது? 2k. 5ங்கிறப்ப 3k. அப்போ 2k ப்ளஸ் 3k. ரைட்டுங்களா? ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 5k. அப்போ 5k ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு? 1/6. அப்போ 5 × 1/6 அப்படின்னா வேல்யூ என்ன உங்களுக்கு? 5/6 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. சரியா? 5/6 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. சரிங்களா? ரைட். அடுத்த சம் பாருங்கள். ஃபோர்த்து சம் பாருங்கள். Suppose a discrete random variable can only take the values 0, 1 and 2. ஓகேவா? discrete random variable can only take the values என்ன சொல்கிறாங்க? 0, 1 and 2. Okay, the probability mass function is defined by. Okay, probability mass function define பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல discrete random variable அப்படிங்கிறது can only take the values என்ன சொல்கிறாங்க? 0, 1 and 2 அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா random variable. Suppose you take xன்னு எடுத்தால் xோட வேல்யூ 0, 1, 2. அதில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 டிவைடு பை கே அப்படிங்கிறாங்க. சரியா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 டிவைடு பை கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா முன்னாடியே சொல்லியாச்சு, ரேண்டம் வேரியபிள் எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்துக்கிறாங்க? 0, 1, 2. அப்போ எக்ஸ் வேல்யூ 0, 1, 2 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 டிவைடு பை கேங்கிறது. மற்றதுக்கெல்லாம் பாருங்கள் 0 அதர்வைஸ். அப்போ மற்ற எல்லாத்துக்குமே என்ன கிடைக்குது? 0 அப்படிங்கிறாங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 0, 1, 2 அப்படிங்கிறப்ப தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை கே. மற்ற எல்லாத்துக்குமே என்ன ஆகுது? மற்ற எல்லா எக்ஸுக்குமே இது வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படிங்கிறாங்க. கேவோட வேல்யூ கண்டுபிடிங்க. செகண்ட், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ரைட். சொல்யூஷன் பாருங்கள். கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கிவன்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க என்னென்ன ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை அப்படின்ட்டாங்க. அப்போ கிவனில் கொடுத்த இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதான் இங்கே சொல்லிக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தெரியும் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு கண்டிஷன், அண்ட் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன். சரிங்களா? ரைட். இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேல்யூ ஆஃப் கே. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கனாவே செகண்ட் இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் என்ன கண்டிஷன்? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கண்டிஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறப்ப செகண்ட் கண்டிஷன் என்ன? சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே ரைட். அப்போ சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் எக்ஸிஸ்ட்? 0, 1, 2. அதான் இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடு பை கே ஈக்குவல் டு 1. சம்மேஷன் போட்டுக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 0, 1, 2 இதுக்கு 3 மட்டும் தான் எக்ஸிஸ்ட். அப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடு பை கே. அதான் இங்கே எழுதிக்கிறேன். சம்மேஷன் எக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2 இதுக்கு மட்டும்தான் பாசிபிள். அப்போ இதுக்கு மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடு பை கே அப்படிங்கிறது. தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய 1 அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா?
ரைட் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறா 0 போடு 0 போட்டால் என்ன ஆகிடும் 0² + 1 டிவைடு பை கே. அடுத்து எக்ஸுக்கு என்ன போட்டீங்க 1 போட்டால் என்ன ஆகிடும் ப்ளஸ் சம்மேஷன் வந்திருக்கனால ப்ளஸ் போட்டுக்கோ 0² + 1 டிவைடு பை கே. அடுத்தது சம்மேஷன் வரனால என்ன போட்டுக்கிற ப்ளஸ்ஸு. அடுத்து எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுற 1 அப்போ 1² + 1 டிவைடு பை கே. அடுத்து சம்மேஷனால ப்ளஸ் போட்டுக்கோ. அடுத்து எக்ஸுக்கு என்ன போடணும் 2 போட்டால் என்ன ஆகிடும் 2² + 1 டிவைடு பை கே அப்படின்னு வரும். ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது. ஓகே ரைட் இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் 0² + 1 1 பை கே அப்படின்னு. இது 1² 1 + 1 என்ன ஆகிடும் 2 பை கே. அதேமாதிரி 2² 4 + 1 5 பை கே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. சரிங்களா அப்போ 1 பை கே ப்ளஸ் 2 பை கே ப்ளஸ் 5 பை கே ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கே அப்போ காமனாக எடுத்துக்கலாமா கே மேலே இருக்குது அப்படியே என்ன செய்கிறீங்க ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 + 2 + 5 டிவைடு பை கே ஈக்குவல் டு 1. ஓகே 3 ஆட் பண்ணுங்கள் 1 + 2 + 5 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 8. கிராஸ் மல்டிப்ளை பண்ண கே × 1 என்ன ஆகிடும் கே அப்படின்னு கிடைக்கும். அப்போ கே ஈக்குவல் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு என்னென்னு 8 அப்படின்னு. சரிங்களா கேவோட வேல்யூ 8 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ரைட் இப்போ இந்த கேவோட வேல்யூ 8 அப்படின்னு கிவனில் ஃபங்க்ஷன் f(x) கொடுத்துருக்காங்களே அதில் அப்ளை பண்ணுறேன். அப்போ தேர்ஃபோர் f(x) ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா x² + 1 டிவைடு பை கேக்கு பதில் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ 8 அப்ளை பண்ணு. அப்போ f(x) ஈக்குவல் டு x² + 1 டிவைடு பை 8 ஃபார் எக்ஸோட வேல்யூ 0 1 2 அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இது f(x). மற்ற எல்லாத்துக்குமே என்னென்னு சொல்லியாச்சு 0 அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா ஆர் அப்படி இல்லை அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் ஒன்று இப்படி எழுதிக்கலாம். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அந்த டேபிளை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ 0 1 2 எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட்டு 0 1 2 அப்போ எக்ஸ் வேல்யூ 0 1 2 டேபிளை போட்டுக்கோ. கீழே f(x) அப்படிங்கிறது. ஓகே f(x) எக்ஸுக்கு 0 போடுங்க என்ன ஆகிடும் 0 + 1/8 அப்போ 1/8 அதான் இங்கே எழுதிக்குது. எக்ஸுக்கு 1 போடுங்க 1 போட்டால் 1² + 1 என்ன கிடைக்கும் 2/8 அப்படின்னு கிடைக்கும். அதான் இங்கே போட்டுக்குது f(x). அடுத்து எக்ஸுக்கு என்னது 2 போட்டால் என்ன 2² அப்படிங்கிறது 4 + 1 5 அப்போ f(x)ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 5/8 அப்படின்னு. ஓகே இந்த இடத்துல கேவோட ஃபங்க்ஷனில் கேக்கு பதிலாக 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிளை எழுதியாச்சு. என்ன கிடைக்குது உனக்கு எக்ஸு 0 1 2 அப்போ f(x) என்ன கிடைக்கிது அப்படின்னா 1/8 2/8 5/8 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ரைட் அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கேவோட வேல்யூ மட்டும் தானே கேட்குறாங்க நீ கேட்கலாம். கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குரிய ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னு. ஏன்னா இதை தெரிஞ்சால் தான் இங்கே தேர்ட் பாருங்களேன் p(x) ≥ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நீ கேட்கலாம் கேவோட வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நிறுத்திருக்கலாமே அப்படின்னு. இந்த டேபிளை போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அங்கே தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா p(x) ≥ 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு 0 அப்படின்னு போடுறப்ப f(x) என்ன வருது எக்ஸுக்கு 1 போட்டால் f(x) என்ன எக்ஸுக்கு 2 போட்டால் f(x) என்ன அப்போ ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான இந்த டேபிள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா ரைட் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா தெரியும் என்னென்னு f(x) ஈக்குவல் p(x) <= x அப்படிங்கிறது தெரியும் ஃபார்முலா கரெக்டா. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா ஃபார்முலா f(x) = p(x) <= x அப்படிங்கிறது ஃபார்முலா கரெக்டுங்களா. ரைட் ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும் எக்ஸ் வேல்யூ தெரியும் 0 1 2 ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணு. அப்போ f(0) கிடைக்குமா f(0) ஈக்குவல் டு p(x) <= 0 ஓகே p(x) <= 0 அப்போ <= 0னா 0 0 விட கம்மி அப்படிங்கிறாங்க. ஓகே 0 0 விட கம்மி ஆனால் 0 விட கம்மி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் கிடையாது. ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டேபிளில் 0 விட கம்மி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. 0 இருக்குது 1 இருக்குது 2 இருக்குது 0 விட கம்மி அப்படிங்கிறது கிடையாது. அப்போ p(x) <= 0 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 0 விட கம்மி எதுவும் இல்லாதனால p(x) = 0 0னே போட்டுக்கிட்டேன் கரெக்டுங்களா. f(0) அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு 0 போட்டால் f(0) ஈக்குவல் டு p(x) <= 0 0 விட கம்மி அப்படின்னு 0 விட கம்மி பட் 0 விட கம்மிங்கிற ரிசல்ட் இல்லை ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இருக்குது. அதனால் p(x) = 0 அப்படின்னு போட்டாச்சு. x = 0 அப்படிங்கிறப்ப f(x)ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/8 அப்போ x = 0ங்கிறப்ப வேல்யூ போட்டாச்சு 1/8 அப்போ f(0)க்கு என்ன கிடைக்குது 1/8 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா ரைட்
அடுத்து எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்க 1. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன மீனிங் உனக்கு 1 விட கம்மி ஈக்குவல் டு வந்திருக்குது, அதனால் 1 வரும். 1 விட கம்மி, அப்போ 1 எடுத்துக்கணும். 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸும் எடுத்துக்கணும். அந்த டேபிளில் பாருங்கள் 1 எடுத்துக்கிறீங்க, 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, 1 எடுத்துக்கிறீங்க, 1 விட கம்மியாக இருக்கக்கூடிய கேஸும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகேவா, P of x equal to 0 plus P of x equal to 1 இந்த ரெண்டு கேஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ரைட். அப்போ P of x equal to 0 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன வந்திருக்குது ரிசல்ட் 1/8. அடுத்து x equal to 1 அப்படிங்கிறப்ப என்ன வந்திருக்கு ரிசல்ட் 2/8 அப்படின்னு. ஓகே, அப்போ 1/8 ப்ளஸ் 2/8 அப்படின்னு நீங்கள் போடுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். பேஸ் சேமாக இருக்கலாம், நம்ம மேலே ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 + 2 என்ன ஆகிடும் 3/8 அப்படின்னு. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன கிடைக்குது 3/8 அப்படின்னு. சரிங்களா ரைட். அடுத்தது என்ன x equal to 2 அப்படின்னு போடுறீங்க. x equal to 2 அப்படின்னு போட்டால் ஓகே எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது. ஓகே, பி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 2 விட கம்மி. 2 விட கம்மினா எக்ஸ் வேல்யூவே 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2. அப்போ 2 விட கம்மினா எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இது 3 கேஸுமே வருமா? ரைட். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இது 3மே எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, ஆட் பண்ணு. 3மே கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப என்ன வேல்யூ வந்துருக்குது டேபிளில் பாருங்கள் 1/8. அப்போ 1/8 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப என்ன வந்திருக்குது 2/8. அப்போ ப்ளஸ் 2/8. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப வேல்யூ பாருங்கள் 5/8. அப்போ ப்ளஸ் 5/8 அப்படின்னு. ஓகே, அப்போ இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது 1/8 ப்ளஸ் 2/8 ப்ளஸ் 5/8 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, பேஸ் சேமாக இருக்குதா? ரைட், 8 அப்படியே போட்டுக்கோ. மேலே இருக்குது அப்படியே ஆட் பண்ணு. 1 + 2 + 5 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 8. அப்போ 8/8 அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா ரைட். அப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2 3க்கும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான டேபிள் எழுதுகிறோம். எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 எஃப் ஆஃப் எக்ஸு. சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 0 1 2. குமுலேட்டிவ் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் போடணும், மறந்துடாதீங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கணும். குமுலேட்டிவ் அப்படிங்கிறப்ப கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கணும். ஓகேவா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்க. அந்த இடத்துல எக்ஸுக்கு 0 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் 0வா? எஃப் ஆஃப் 0 பாருங்கள் மேலே 1/8. அப்போ 1/8 போட்டிருக்குமான்னு பாருங்கள். அடுத்து எக்ஸுக்கு 1னா எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1ங்கிறப்ப வேல்யூ பாருங்கள் என்ன வந்திருக்குது 3/8. அப்போ 3/8. அடுத்து எக்ஸுக்கு என்ன போடுறீங்க 2. அப்போ எஃப் ஆஃப் 2வா? எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன வந்திருக்குது 1. அப்போ இங்கே 1 போட்டுக்குமான்னு பாருங்கள். அப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ 0 1 2 கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1/8 3/8 என்ன கிடைக்குது 1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சா? ரைட். அடுத்தது தேர்ட் கொஷின். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, எக்ஸு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன மீனிங் எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசு அப்படிங்கிறாங்க. 1 ஈக்குவல் டு வந்திருக்குதா? அப்போ 1 விட பெருசு. அப்போ எது வரைக்கும் வரும்? எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0 1 2 இது மட்டும் தானே பாசிபிள். 1 விட பெருசுனா அப்போ என்ன கிடைக்கும் 1 வரும். 1க்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் எது? அப்போ 2வும் வரும். அதான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இதுக்கு மேலே இருக்கா? இல்லை, ஏன்னா எக்ஸ் வேல்யூ 0 1 2க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட். மற்ற எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியாச்சு, 0ன்னு சொல்லியாச்சு. சரிங்களா, அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எது வரும் 1 வரும் 2 வரும். ஈக்குவல் டு வந்திருக்கனால 1ஐயும் எடுத்துக்கணும். 1க்கு மேலே இருக்கக்கூடிய கேஸ் 2 அதை எடுத்துக்கணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப ப்ராபபிலிட்டி பாருங்கள் நீங்கள். ஓகே, இந்த டேபிளில் போயிடாத, குமுலேட்டிவ்க்கு போயிடக்கூடாது. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அந்த டேபிள் வந்துடணும். ஓகேங்களா, மாற்றிக்காதீங்க. நீங்கள் குமுலேட்டிவ் கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு நீ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா இந்த டேபிள் போயிடாத. குமுலேட்டிவ் டேபிள் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த டேபிள் போகக்கூடாது. இது குமுலேட்டிவ். நமக்கு தேவை என்னென்னா ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி. அப்படிங்கிறப்ப எங்கே வரணும் இந்த டேபிள் வந்துடணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான டேபிள். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துருக்கு 2/8. அப்போ இங்கே 2/8 போடு ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வந்துருக்குது 5/8. அப்போ ப்ளஸ் போட்டு 5/8. பேஸ் சேமாக இருக்கா? மேலே இருக்குது அப்படியே ஆட் பண்ண. 2 + 5 நாடு 7/8 அப்படின்னு. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது 7/8ன்னு கிடைக்குது. சரிங்களா ரைட். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள்.
ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப். ரெண்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்ட் இன் ஃபேமிலிஸ் வித் 4 children. ஓகேவா, என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் 4 children அப்படிங்கிறாங்க. ஓகே, அஷ்யூமிங் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ். அஷ்யூம் பண்ண சொல்கிறாங்க ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா, அப்போ 4 children இருக்காங்க ஒரு ஃபேமிலியில், அவங்களுக்கு நம்பர் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 4 children அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அது எத்தனை பாய் எத்தனை கேர்ள் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகே, 4 children அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டிஸ் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறாங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஈக்குவல் ப்ராபபிலிட்டியை அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு கேட்குறாங்க இன் ஃபேமிலிஸில் எத்தனை இருக்காங்களாம்? வித் 4 children, 4 children இருக்காங்க. 4 childrenல பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடியது என்னென்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 4 children சொல்லிட்டாங்க. 4 children இருக்காங்களே தவிர அதில் எத்தனை பாய்ஸு எத்தனை கேர்ள்ஸு அப்படின்லாம் கொடுக்கல. பட் என்ன சொல்கிறாங்க? அஷ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அஷ்யூம் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் அப்படிங்கிறாங்க. ஈக்குவல் இது அஷ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காயின்ஸம் சிங்கிள் காயின் இருக்குது இல்லையா, ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஒன்று ஹெட்டு விழுகணும் இல்லைன்னா டெய்ல் விழுகணும். ஹெட்டு விழுந்தாலும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1/2, டெய்ல் விழுந்தாலும் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/2. அப்போ ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்குதா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 children இருக்காங்க, ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அஷ்யூம் பண்ணிக்கிங்கன்னா கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சேம் அப்படிங்கிறது அங்கே வரக்கூடிய ரிசல்ட். ஓகேங்களா, ரைட். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ என்ன அப்படின்னா ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஈக்குவல் ப்ராபபிலிட்டி மீன்ஸ் ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 children இருக்காங்க இல்லையா, அந்த 4 childrenல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சில்ட்ரன்ஸுக்கும் ஈக்குவல் சாய்ஸ் இருக்குது. அது பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். அப்போ எத்தனை ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஓகே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறாங்க. ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 4 children இருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு சில்ட்ரன் மட்டும் எடுத்துக்கோங்க. 4 children கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யூ டேக் 1 children எடுத்துக்கும். 1 children அப்படிங்கிறப்ப அந்த சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். அந்த மீனிங் தான் இங்கே வரக்கூடியது. ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னா 4 childrenல யூ டேக் 1 children எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 1 children அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம்? பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். ஓகே, 1 children அப்படிங்கிறது பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். அப்போ ஒரு சில்ட்ரனுக்கு எத்தனை உனக்கு சான்ஸ் இருக்குது அப்படி எத்தனை இருக்குது ஈக்குவல் சான்ஸ் அப்படின்னா 2 சான்ஸ் இருக்குது. ஒரு சில்ட்ரனுக்கு அவன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ள் அப்படிங்கிறப்ப ரெண்டு சான்ஸ் இருக்குமாங்க. ஓகே, இங்கே 4 children இருக்குமா. 4 children அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப அந்த சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸுங்கிறாங்க. அந்த சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, அப்போ ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப கேர்ள் ஆர் பாய். அப்போ 2 வேவா இங்கே எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 4 children இருக்காங்க. ஓகே, அப்போ 4 children இருக்காங்கன்னா என்னது? ஃபஸ்ட்டு சில்ட்ரனுக்கு 2 வே, பாயாக இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம். செகண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறது பாயாக இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம், அப்பவும் 2 வே. அதேமாதிரி தேர்டு சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் கேர்ளாக இருக்கலாம். அதேமாதிரி 4th சில்ட்ரனும் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். ஓகே, அப்போ என்ன வரும்? ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிற 2 வே, அப்போ 2. அடுத்து செகண்ட் சில்ட்ரனுக்கு 2, தேர்ட் சில்ட்ரனுக்கு 2, ஃபோர்த்து சில்ட்ரனுக்கு 2. மல்டிப்ளை பண்ண 2 × 2 × 2 × 2 அப்படின்னு என்ன வரும்? 2^4. அப்போ n ஆஃப் s அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா 2^4 = 16 அப்படிங்கிறது. சரியா, திரும்பவும் சொல்கிறேன். ஒரு சில்ட்ரன் அப்படின்னா அந்த சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். ஏன்னா ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு சில்ட்ரனுங்கிறப்ப அந்த சில்ட்ரன் பாய் ஆர் கேர்ள். அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் 2 வே இருக்குது, 2 சான்ஸ் இருக்குது. அது பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ள். அப்போ 2 சான்ஸ் இருக்குது. எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? டோட்டலாக 4 children இருக்காங்க. அப்போ 2^4 அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த 2ங்கிறது சான்ஸு, பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கிறதுக்குரிய சான்ஸு. ஒரு சில்ட்ரனுங்கிறதுக்கு 2 வே இருக்குது. ஒரு சில்ட்ரன்னா அந்த சில்ட்ரன் பாயாக இருக்கலாம் இல்லைன்னா கேர்ளாக இருக்கலாம். 2 சாய்ஸு. எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க? 4 children. அப்போ 2^4 = 16. அப்போ n ஆஃப் s என்ன அப்படின்னா 2^4 = 16 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். லெட் x be the random variable denotes number of girls. அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த 4 childrenல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனும் கேட்குறாங்க. சரி, அப்போ எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள் என்ன எடுத்துக்கிறீங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு கேர்ள்ஸ் சைல்டு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, லெட் எக்ஸ் be the random variable denotes number of girls child அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, ரைட். கேர்ள்ஸ் சைல்டு எடுத்துக்கிறீங்களா நீங்கள்?
ரைட். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சைல்டு இருக்காங்க, 4 சில்ட்ரன் இருக்காங்க உங்களுக்கு. டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க, 4. அப்படி பார்க்குறப்ப அந்த 4ல் 4மே என்ன இருக்கலாம் அப்படின்னா கேர்ளாக இருக்கலாம், இல்லைனா 3 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா 2 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா 1 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா கேர்ளே இல்லாமல் 4மே பாய்ஸாக இருக்கலாம் இல்லையா. ஓகே, எது வேணாலும் பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. எக்ஸ் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு அப்படிங்கிறாங்க. டோட்டலாக அவங்க கொடுக்கக்கூடிய சில்ட்ரன் எத்தனைனா 4 சில்ட்ரன். அந்த 4 சில்ட்ரனில் 4மே கேர்ளாக இருக்கலாம், இல்லைனா 3 கேர்ள், இல்லைனா 2 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா 1 கேர்ள் இருக்கலாம், இல்லைனா கேர்ளே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம். அப்போ எக்ஸ் அசைன் த வேல்யூஸ் என்ன கிடைக்கும், 0 1 2 3 4. அப்போ வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது 0 1 2 3 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் அப்படிங்கிறது. ஓகே, நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா என்ன வருது இந்த இடத்துல, 4 சில்ட்ரனா, அப்போ 4C0. அடுத்து இங்கே 1 4C1, அடுத்தது 4 சில்ட்ரனுங்கிறப்ப 4C2, அடுத்தது 4C3, அடுத்தது 4C4 அப்படிங்கிறது. ஓகே, 4C0 கீழே 0 இருந்துச்சு அப்படின்னா 4C கீழே 0 வந்துச்சுனாவே அதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம் 1 அப்படின்னு. 4C1 காம்பினேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 1, அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஃபார்முலாவே இருக்குது. NC0 அப்படின்னா 1, NC1 அப்படின்னா n அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக. அப்போ இங்கே 4, அடுத்து 4C2, அப்போ காம்பினேஷன் வேல்யூ மேலே 4 × 3, கீழே பார்த்தீங்கன்னா 1 × 2, சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதேமாதிரி 4C3 மேலே 4லேருந்து குறைச்சிக்கிட்டே வா, 4 × 3 × 2, கீழே அதேமாதிரி 1 × 2 × 3 அப்படின்னு சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 4. 4C4 அப்படின்னா உனக்கு தெரியும் NCN வேல்யூ 1 அப்படின்னு, அதனால் 4C4க்கான வேல்யூ 1 அப்படின்னு. எல்லாத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்களா. ரைட். அடுத்து ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், P of x = 0 அப்படின்னு. ஓகே, P of x = 0. x = 0 அப்படிங்கிறப்ப இன்வர்ஸ் இமேஜ் என்ன உங்களுக்கு, 0ங்கிறப்ப இன்வர்ஸ் இமேஜ் 1. 1 டிவைடு பை சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வந்துருக்குது 16. டோட்டல் என்ன உங்களுக்கு 16 அப்படின்னு. ஓகேவா. ரைட். அப்போ 1/16. ரைட்டா. x = 0க்கும் 1/16 தான். அதேமாதிரி x = 4க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்து இன்வர்ஸ் இமேஜ் 1 வந்திருக்கா. அப்போ இதுக்கு என்ன தான் கிடைக்கும் 1/16. அதான் இங்கே போட்டிருக்கேன். P of x = 0க்கும் 1/16 தான். x = 4க்கும் இன்வர்ஸ் இமேஜ் 1 வந்திருக்கனால அதுக்கான ப்ராபர்ட்டி 1/16 சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து பாருங்கள், x = 1 அப்படிங்கிறப்ப இன்வர்ஸ் இமேஜ் 4, x = 3ங்கிறப்ப இன்வர்ஸ் இமேஜ் 4. அப்போ P of x = 1ம் P of x = 3 எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இன்வர்ஸ் இமேஜ் என்ன அப்படின்னா 4. ஓகே, டிவைடு பை சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 16. அப்போ 4/16. இப்போ P of x = 1 = 4/16. அதே தான் P of x = 3 அப்படிங்கிறதுக்கும். ஓகே, அது x = 2 அப்படிங்கிறப்ப என்ன கிடைக்குது 6. P of x = 2 இன்வர்ஸ் இமேஜ் வேல்யூ 6 டிவைடு பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வந்துருக்குது 16. அப்போ 6/16 அப்படின்னு. ஓகேங்களா. அப்போ 0 1 இங்கே 2க்கு கண்டுபிடிச்சாச்சு, 3 4 எல்லாத்துக்குமே ப்ராபர்ட்டி தெரிஞ்சிருச்சா. ரைட். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் x வேல்யூ 0 1 2 3 4. ஓகே, f of x என்ன வந்துருக்கு 0ங்கிறப்ப 1/16, 1ங்கிறப்ப 4/16, 2ங்கிறப்ப 6/16, 3ங்கிறப்ப 4/16, அடுத்து 4ங்கிறப்ப ஓகே 3ங்கிறப்ப 4/16, 4ங்கிறப்ப 1/16 அப்படின்னு. ஓகே, ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சா. செகண்ட் கொஸ்டின் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார்முலா என்னன்னு தெரியும், f of x = P of x <= x அப்படின்னு தெரியும். சரிங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடு, f of 0. இப்போ P of x <= 0 போடுவீங்களா. ரைட். 0 விட எதுவும் கம்மியாக இல்லை, அதனால் P of x = 0. P of x = 0 அப்படிங்கிறப்ப இங்கே வேல்யூ பாருங்கள் என்ன வந்துருக்குது 1/16. சரிங்களா. அப்போ 1/16 போட்டாச்சு. அப்போ f of 0 வேல்யூ 1/16 அப்படின்னு. அடுத்து f of 1. f of 1 அப்படின்னா P of x <= 1, 1 விட கம்மி. அப்போ P of x = 0 வரும், 1 விட கம்மி. அப்போ 0வும் 1 வருமானு பாருங்கள். P of x = 0 + P of x = 1. x = 0ங்கிறப்ப வேல்யூ பாருங்கள் 1/16, 1ங்கிறப்ப 4/16. ரைட்டா. பேஸ் டைம் வந்து அப்படியே ஆட் பண்ண, அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5/16 வரும். ஓகே, அது f of 2. f of 2னா P of x <= 2 அப்படின்னு. ஓகே, இந்த மாதிரி வரப்போ என்ன செய்யலாம், x = 2, 2வை விட கம்மி அப்படின்னு சொல்லலாம். 2வை விட கம்மி அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு 0 1 2, 2 விட கம்மி. அப்போ 0 1 2 ஆல்ரெடி 0 1 ஆட் பண்ணி ரிசல்ட் சொல்லியாச்சு என்னென்னு 5/16. அதான் f of 1 சொல்லியிருக்கிறோம். இப்போ f of 2 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f of 1 + P of x = 2ன்னு எழுதிக்கலாமா நம்ம. f of 1 அப்படிங்கிறது ஓகே 1 x = 0 1 2 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம்.
கண்டுபிடிச்சாலும் ஓகே. இல்லைன்னா எஃப் ஆஃப் ஒன்னோட அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணு. எஃப் ஆஃப் 1 5/16 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 6/16 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 11/16 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் 3 பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஃபார்முலா ஈக்குவல் டு தனித்தனியாக எழுதிக்கோ. எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணு. அப்படி போட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? ஓகே. இந்த இடத்துல எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ தெரியும் இல்லையா? எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 3 கிடைக்கும். எஃப் ஆஃப் 2 என்ன உங்களுக்கு மேலே பாருங்கள் 11/16 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறப்ப டேபிளில் பாருங்கள் 4/16 ஆட் பண்ண என்ன கிடைக்குது 15/16 அப்படின்னு கிடைக்குது. ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஓகே. தட்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். எஃப் ஆஃப் 3 மேலே கண்டுபிடிச்சதோட ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஆட் பண்ணு. எஃப் ஆஃப் 3 என்னன்னு தெரியும் 15/16 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்ன உங்களுக்கு 1/16 அப்படின்னு. ஓகே. ரெண்டையும் ஆட் பண்ணால் 16/16 வேல்யூ என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட். அப்போ குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4 எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதுறேன். எஃப் ஆஃப் 0 பாருங்கள் 1/16 எழுதியிருக்கேன்னா எஃப் ஆஃப் 1 என்ன 5/16 எஃப் ஆஃப் 2 பார்த்தீங்க அப்படின்னு என்ன 11/16 எஃப் ஆஃப் 3 என்ன அப்படின்னா 15/16 எஃப் ஆஃப் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? குமுலேட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் காலம் கம்பல்சரி என்ன தான் இருக்கும் உங்களுக்கு 1 அப்படிங்கிறதா இருக்கும். தெரிஞ்சுக்கோ, இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த சம்மில் என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் ஆஃப் எஸ் அப்படின்னா 4 சில்ட்ரன் இருக்காங்க. ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் 2 வே இருக்குது. அப்போ 4 சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப ஒரு சில்ட்ரனுக்கு 2 வே. அப்போ 4 சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ 2/4 ஈக்குவல் டு 16 வந்து நிற்கும். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. ஓகே. அதில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு கேட்குறாங்க. 4 சில்ட்ரனில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் அசைன் பண்ணுற வேல்யூ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் சைல்டு அப்படிங்கிறப்ப 4மே கேர்ள் இருக்கலாம். 3 கேர்ள் 2 கேர்ள் இல்லைன்னா 1 கேர்ள் இல்லைன்னா கேலே இல்லாமல் போகலாம். அப்போ 0. அப்போ எக்ஸ் அசைன் த வேல்யூ 0 1 2 3 4 அப்படிங்கிறது. சரியா? இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தேங்க்யூடா.